உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 29ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 புதன்கிழமை. பராபவ வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். திரையோதசி திதி, அஸ்த நட்சத்திரம், சித்த யோகம், பிரதோஷ விரதம். சிவனை நினைத்து பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் நேசம், கடகம் சாந்தம், சிம்மம் நட்பு, கன்னி நலம், துலாம் களிப்பு, விருச்சிகம் தாமதம், தனுசு சுகம், மகரம் வரவு, கும்பம் போட்டி, மீனம் பொறுமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம், எண்கணிதம், பெயர் மாற்றம், அதிர்ஷ்டங்கள் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன். பிறந்திருக்கக்கூடிய பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ராசி. இன்றைக்கு விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம். இதுவரை காலமும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் 8ல் இருந்து விலகி 9வது வீட்டுக்கு போக போகிறார். அட்டமத்து குரு அவமானம், கெட்ட பெயர், தோல்வி, விரக்தி மனப்பான்மை, மனபயம், தேவையில்லாத பிரச்சனை. நீங்கள் ஒதுங்கி இருந்தாலும் பிரச்சனை வந்து தட்டி துளக்கி உங்களை கூட்டிட்டு போய் பிரச்சனைகளை மாட்டிவிடக்கூடிய அட்டமத்து குரு நடந்தது. இப்போ நிம்மதி பெருமூச்சு. அட்டமத்து குரு அப்பாடா, அட்டமத்து குரு முடிஞ்சுது என்று நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு தொடங்கிட்டு, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டுக்கு குரு மாறப்போகிறார். இதுவரை காலமும் வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தீர்கள். அதற்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய காலம். முதல்ல கடன் சுமை படிப்படியாக குறையும். இருந்து வந்த கடன் தான் பெரிய பிரச்சனையாக போன வருஷம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த கடன் பிரச்சனை, மிகப்பெரிய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வரும். கடனை கொடுத்து முடிப்பீர்கள். வர வேண்டிய கடனை வசூல் செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், இடமாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம். எனக்கு சம்பளம் உயர இல்லையே, சம்பளம் உயரணும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு சம்பள உயர்வு.
பதவி ப்ரமோஷனை எதிர்பார்த்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். தொழில் துறையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. பங்கு சந்தை வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல காலம். பாக்கிய ஸ்தானத்தில் குரு. பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் மூலதனத்தை இட்டவர்கள், ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது. அலைச்சல், கொஞ்சம் பிரயாணம், செலவு, நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஏனென்றால் சனி 5ல் இருக்க. அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பிரயாணம், தேவையில்லாத நஷ்டங்கள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். கதுகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளால் கவலை. சனி 5ல் இருக்கார். பிள்ளைகளால் கவலை. பிள்ளைகள் படிக்க இல்லைன்னா அது ஒரு கவலை. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் கெட்டுட்டா அது ஒரு கவலை. பிள்ளைகள் நண்பர்களோடு சேர்ந்து பிரச்சனை பண்ண அது ஒரு கவலை. பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்றால் அது ஒரு கவலை. பிள்ளைகளுடைய நடத்தை சரியில்லைன்னா அது ஒரு கவலை. பிள்ளைகளினுடைய ஆரோக்கியம் பிரச்சனையாக இருந்தால் அது ஒரு கவலை. பிள்ளைகள் கல்யாண வயசு வந்து கல்யாணம் முடிக்கலைன்றா கவலை. பிள்ளைகளுக்கு வேலைக்கு போகிற காலம் வந்து நல்ல வேலை கிடைக்கலன்றா கவலை. ஏதோ ஒரு கவலை பிள்ளைகளால். சில பேருக்கு பிள்ளைகள் இல்லையேன்னு கவலை. சில பேருக்கு ஏன்னா இப்படி ஒரு பிள்ளை நமக்கு பிறந்திருக்குன்னு கவலை. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் பிள்ளைகளால் நீங்கள் சஞ்சில சனி கவலைப்படுவீர்கள். அஷ்டமத்து குரு முடிந்தது. அதனால் 90% பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிம்மதி, வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும், திருப்தி ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிம்மதி ஏற்படும். உறவினர் பகை நீங்கும். உறவினர்களோடு இருந்து வந்த சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். உறவினர் பகை நீங்கும். குடும்பத்துக்குள்ள நல்ல உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள். நண்பர்கள் வருவினம், உறவினர்கள் வருவினம், நீங்கள் அவர்களோட வீட்டுக்கு போவீங்கள். இந்த மாதிரி குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். 8 லட்சுமி, அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தாலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி, நானாலட்சுமின்ற 8 லட்சுமி. அஷ்டலட்சுமிகள் உன்னுடைய அருளும். பாக்கிய ஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கார். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். எப்படி பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். அவருக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுங்கள். மருத்துவ பரிசோதனைகளை செய்யுங்கள். மருத்துவ ஆலோசனைகளை பெற்று கொடுங்கள். உங்களோட பாட்டில் போய் ஃபார்மசியில் மருந்தை வாங்கி கொடுக்காதீங்க. டாக்டர்கிட்ட காட்டி வடிவ அவர்களுடைய அக்கறை, ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். நிறைய நல்ல ஆச்சரியப்படும் விதமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றது. தடைப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வியாபாரம் ஜேன்னு வியாபாரம் நடக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை விளம்பரப்படுத்துவீர்கள். விளம்பரப்படுத்துறதுக்காக செலவு செய்வீர்கள். ஒரு கடை வச்சிருந்தாக்கள் இன்னொரு கடை திறக்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு கொஞ்சத்தை விரிவுபடுத்தலாம். இதெல்லாம் வியாபாரிகளுக்கு நிறைய நல்லது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். தனிப்பட்ட முறையில் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள், இவன் நல்ல மனுஷன் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய நல்ல நேர்மை, நிதானம், திறமை, ஆற்றலுக்குண்டான மதிப்பு சமுதாயத்தில் கிடைக்கும். உங்களுக்குண்டான கௌரவம் கிடைக்கும். இவ்வளவு நாளும் உங்களோட கௌரவத்தில் கொஞ்சம் சரிவு, அட்டமத்தில் குரு இருந்தால் கௌரவத்தில் சரிவு ஏற்பட்டுரும். இப்போ கௌரவத்தில் உயர்ச்சி, உங்களுக்குண்டான மதிப்பு மரியாதை கூடும். தனிப்பட்ட செல்வாக்கு உறைவும். 3வது மனிதர்களுடைய தலையீடு கூடாது. உங்களோட குடும்ப விஷயத்தை நீங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கொள்ளணும். 4 சிவருக்குள்ளே உங்களுடைய சண்டைகள் சச்சரவு இருக்கணும்.
அடுத்த வீட்டுக்காரன் தலையிடுற அளவுக்கு பிரச்சனையை பெருசுபடுத்தாதீர்கள். அடுத்த வீட்டுக்காரன் மூன்றாவது மனிதர் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட அனுமதி கொடுக்காதீர்கள். அந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு போகாதீங்க. உங்களுக்குள்ளே பேசி என்ன இருந்தாலும் கணவன் மனைவி, என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பி, என்ன இருந்தாலும் மாமி மருமகள், என்ன இருந்தாலும் தகப்பன் பிள்ளைகள், இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை போடுங்க. நீங்களும் மூன்றாவது மனிதர்களுடைய பிரச்சனையில் தலையிடாதீர்கள். எந்த காரணம் கொண்டும் கோபப்படாதீர்கள். கோபம் என்பது மோசமான ஒரு குணம். கோபப்படாதீங்க. பொறுமையாக நிதானமாக பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள, சமாளிக்க, அதில் இருந்து விடுபட பழகி கொள்ளுங்கள். கோபப்படாதீர்கள். நிறைய நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உறவினர் பகையெல்லாம் நீங்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். பெண்களுக்கு மாதவிடாய் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. வயிறு சம்பந்தமான நோய்கள், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் பிரச்சனைகள், பெண்கள், பெண்மை, பெண்ணியல் சம்பந்தமான மாதவிடாய் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் இருங்கள். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மத்தியமமான பலன்கள் நடைபெறும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.